सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/11/1978. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். வாணியின் தலைப்பு: அற்ப காலத்து பெயர் புகழிலிருந்து விலகியிருப்பவர்தான் அனைவரின் அன்பிற்குரியவராக ஆக முடியும். இன்று பாப்தாதா விசேஷமாக குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். எப்படி குழந்தைகள் நிரந்தர யோகிகளாக இருக்கிறார்களோ, அதாவது தந்தையின் அன்பின் கடலில் எப்பொழுதுமே ஐக்கியமாகி இருக்கிறார்களோ, அதே போலவே தந்தையும் குழந்தைகளின் அன்பில் நிரந்தரமாக குழந்தைகளின் மகிமை பாடுகிறார். ஒவ்வொரு குழந்தையின் குண மாலை மற்றும் ஒவ்வொரு குழந்தையின் உயர்ந்த சரித்திரத்தின் சித்திரம் பாப்தாதாவிடம் இருக்கிறது. பாப்தாதாவிடம் மிக பெரிய, மிக அழகான சைதன்ய மூர்த்திகளின் கோவில் என்று கூறினாலும், அல்லது ஓவிய சைதன்ய மூர்த்திகளின் அரங்கம் என்று கூறினாலும் எப்பொழுதும் எதிரில் இருக்கிறது. ஒவ்வொருவரின் சித்திரத்தையும் மாலையையும் தந்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். சிலருடைய மாலை பெரியதாக இருக்கிறது, சிலருடையது சிறியதாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒருவரை கூட மறக்க முடியாது. ஒருவேளை மறந்தோம் என்றால் புகார்களின் மாலையை அணிய வேண்டியதாக இருக்கும். அப்படி குழந்தைகள் புகார்களின் மாலையை அணிவிக்கிறார்கள். தந்தை வெற்றி மாலை அணிவிக்கிறார். குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள். உதவியை பெறுவதில் புத்திசாலிகள். தைரியம் வைப்பதில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஞானத்தை கேட்டதோ அதிகமாக கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வேறு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதோ சந்திப்பை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி இப்போதைய சந்திப்பு நிரம்பிய, அதாவது சம்பன்ன நிலையின் அனுபவம் செய்விக்கிறது, அந்த மாதிரி நிரந்தரமாக சந்திப்பை செய்யுங்கள். இதுவரை கேட்டதின் பிரதிபலனாக எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக சம்பன்ன சொரூபத்தில் இருந்து காண்பியுங்கள். துண்டித்துக் கொண்டிருக்கும் அநேக ஆத்மாக்களின் முடிவு கொடுங்கள். அளிக்கும் சம்பன்ன மூர்த்தியாகி அநேகர்களுக்கு தரிசனம் காட்டுங்கள். இப்பொழுது துக்கம், அமைதியின்மையின் அனுபவம் அளவுக்கு அதிகமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய இறுதி நிலை மூலமாக அதை முடிவு கட்டுவதற்கான காரியத்தை மிக வேகமாக செய்யுங்கள். மாஸ்டர் படைப்பவரின் நிலையில் நிலைத்திருந்து தன்னுடைய படைப்பின் அளவில்லா துக்கம் மற்றும் அமைதியின்மையின் பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்கள். துக்கத்தை நீக்குபவர், சுகம் கொடுப்பவரின் பாகத்தை செய்யுங்கள். சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தினால் தன்னுடைய படைப்பிற்கு மகாதானம் மற்றும் வரதானம் வழங்குங்கள். படைப்பின் கூக்குரலை கேட்க முடிகிறதா? தன்னுடைய வாழ்க்கையின் கதையை கேட்பதிலும் மற்றும் பார்ப்பதிலேயே பிஸியாக இருக்கிறீர்களா? தன்னுடைய வாழ்க்கையின் கர்மங்களின் கதையை தெரிந்திருக்கும் திரைகால தரிசியாக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? அப்படியானால் இப்பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் மற்ற ஆத்மாக்களின் நன்மைக்காக காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். எனக்கும் ஏதாவது செய்யுங்கள் மற்றும் என்னுடையதையும் கொஞ்சம் கேளுங்கள். எனக்கு முடிவு சொல்வதற்கு நேரம் கொடுங்கள் என்று தன்னுடைய கதையை அதிகமாக வர்ணனை செய்யாதீர்கள். இப்பொழுது அநேகர்களுக்கு தீர்வு அளிப்பவராகுங்கள். ஒவ்வொருவரின் கர்மத்தின் விளைவை தெரிந்து
கதி சத்கதி கொடுப்பதற்கு முடிவு செய்யுங்கள். வசதிகளை மட்டும் பெறாதீர்கள். இப்பொழுது வள்ளலாகி கொடுங்கள். ஏதாவது சேவைக்காக மற்றும் தன்னுடைய வசதிகளின் ஆதாரத்தில் தன்னுடைய முன்னேற்றம் மற்றும் சேவையின் அற்பகாலத்தின் வெற்றி கிடைத்துவிடும். இன்று மகானாக இருப்பீர்கள். நாளை மகான் நிலைக்கு தாகமுள்ள ஆத்மாவாகி விடுவீர்கள். எப்பொழுதுமே பிராப்தி கிடைக்க வேண்டும் என்ற இச்சையில் இருப்பீர்கள். கிடைத்துவிட வேண்டும், காரியம் நடந்துவிட வேண்டும். இதனுடைய ஆசை என்றால் என்னவென்று அறியாத சொரூபம் ஆக முடியாது. எப்படி தந்தை பெயர் ரூபத்திலிருந்து விலகியிருக்கிறார் என்றால் அனைவரையும் விட தந்தையின் பெயருக்குத்தான் அதிக புகழ் பாடப்படுகிறது. அதுபோலவே அற்ப காலத்தின் பெயர் மற்றும் புகழில் இருந்து விலகியிருப்பவர் ஆனீர்கள் என்றால் நிரந்தரமாக அனைவரின் அன்பிற்குரியவராக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். பெயர் மற்றும் புகழின் பிச்சைக்காரத்தனத்தின் சிறிதளவும் தியாகம் செய்யுங்கள். அந்த மாதிரியான தியாகிகளே உலகிற்கு பாக்கியத்தை உருவாக்குபவராக முடியும். காமத்தின் விளைவுகள் என்ற பழத்தை அதிகம் அருந்தும் பயிற்சி உள்ளவராக இருக்கிறார்கள். எனவே பழுக்காத பழத்தை உண்டு விடுகிறார்கள். சேமிப்பாக, அதாவது பழுக்க விடுவதில்லை. பழுக்காத பழத்தை உண்பதால் என்னவாகும்? உடல்நிலையில் கொஞ்சம் மேலே கீழே போகும். அதுபோலவே மனநிலையில் மேலே கீழே, அதாவது குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. கர்மத்தின் பலனோ தானாகவே உங்கள் எதிரில் சம்பன்ன ரூபத்தில் வரும். ஒரு உயர்ந்த காரியம் செய்வதின் 100 மடங்கு நிரம்பிய பலனின் சுரூபத்தில் வரும். ஆனால் அற்ப காலத்தின் இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. இச்சா மாத்திரம் அவ்யத்யா இருக்க வேண்டும். தியாகம் செய்தீர்கள் என்றால் பாக்கியம் அதுவாகவே உங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கும். தியாகம் செய்தீர்கள் என்றால் பாக்கியம் அதுவாகவே உங்கள் பின்னால் வரும். இச்சை நல்ல காரியத்தை முடித்து விடுகிறது. இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை வேண்டும். மகான் ஞானி சொரூபத்திலோ இருக்கிறீர்கள். ஆனால் இதில் அதிகம் புத்திசாலியாகாதீர்கள். நடக்கத்தான் வேண்டும், நான் செய்வதே எனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்ற இதை நியாயம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். எனக்கும் கொஞ்சம் நியாயம் கிடைக்க வேண்டும். பகவானின் வீட்டில் கூட நியாயம் இல்லை என்றால் வேறு எங்கு கிடைக்கும்? அந்த மாதிரி ஒரு பொழுதும் நியாயம் கேட்பவராக ஆகாதீர்கள். இது போன்ற ஏதேனும் கேட்பவர் தன்னை திருப்தியான ஆத்மாவாக அனுபவம் செய்ய மாட்டார். எனவே எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளினால் திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் ஸ்லோகன் மாஸ்டர் சர்வ சக்திவானின் பொக்கிஷத்தில் பிராப்தி இல்லை என்ற பொருள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். இப்பொழுது ஆழமான ஞானத்தின் கூடவே பரிவர்த்தனையையும் அதாவது பரிவர்த்தனைனா மாற்றம் செய்யறது, பரிவர்த்தனையையும் ஆழமாக செய்யுங்கள். கஷ்டமாக இருக்கிறதா என்ன? நீங்கள் அநேகரின் கஷ்டத்தை சகஜமாக்க கூடிய மீட்பு படை ஆவீர்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் மகாதானி வரதானி அற்ப காலத்தின் ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கு தனக்கு தியாகியாகி அனைவரின் பாக்கியத்தை ஏற்படுத்தும் பாக்கியத்தை உருவாக்குபவர்களுக்கு, எப்பொழுதும் நிரம்பிய மற்றும் திருப்தியாக இருப்பவர்களுக்கு, அனைவரின் பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்பவர்களுக்கு, அந்த மாதிரி தந்தைக்கு சமமான மகானாத்து மக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். புருஜேந்த் ராஜி தனிப்பட்ட சந்திப்பு. விளையாட்டு வீரனாகி ஒவ்வொரு நேரத்தின் விளையாட்டை பார்ப்பதில் மகிழ்ச்சி வருகிறது தான் இல்லையா? விளையாட்டு வீரனின் நிலை எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பதின் அனுபவம் செய்விக்கிறது. விதமான ஏதாவது ஒரு விஷயம் எதை உலகியல் மனிதர்கள் ஆபத்து என்று நினைக்கிறார்கள். ஆனால் விளையாட்டு வீரனாகி விளையாடுபவர்கள் மற்றும் விளையாட்டை பார்ப்பவர்கள் அந்த மாதிரி ஆபத்தான ரூபத்தை விளையாட்டு என்று புரிந்து மனமகிழும் பொழுது போக்காக அனுபவம் செய்வார்கள். மிகப்பெரிய ஆபத்து கூட மனம் மகிழ்விக்கும்
போக்கிற்கான காட்சியாக அனுபவம் ஆக வேண்டும். இதுதான் மாஸ்டர் படைப்பவரின் நிலை. எப்படி மகா விநாசத்தையும் சொர்க்கத்தின் கதவுகள் திறப்பதற்கான சாதனம் என்று கூறுகிறீர்கள்? மகா விநாசம் எங்கே மற்றும் சொர்க்கத்தின் கதவுகள் எங்கே? அப்படி மகா விநாசத்தின் ஆபத்தையும் மனதை மகிழ்விக்கும் ரூபம் கொடுத்து விட்டீர்கள் இல்லையா? அதே போல ஏதாவது சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை அல்லது ஆபத்து போன்றவை மனதை மகிழ்விக்கும் நிகழ்வுகளாக தென்பட வேண்டும். ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஓஹோ என்ற வார்த்தை வெளியாக வேண்டும். இதைத்தான் அங்கதனுக்கு சமமான நிலை என்று கூறுவது. எப்படி யோகியின் நிலையை மனிதர்கள் வர்ணனை செய்கிறார்கள்? துக்கமும் சுகத்தின் ரூபத்தில் அனுபவமாக வேண்டும். துக்கம் சுகத்தில் சமநிலை, இகழ்ச்சி புகழ்ச்சியில் சமநிலை. இது துக்கம், இது சுகம் என்ற இந்த ஞானம் இருந்த போதிலும் துக்கத்தின் பாதிப்பில் வராதீர்கள். சுகமான நாட்கள் வரப்போகின்றன என்று புரிந்து துக்கமும் பலியாகிவிட வேண்டும். இதைத்தான் சம்பூர்ண யோகி நிலை என்று கூறுவது. எதிரியையும் நண்பனில் மாற்றிவிட வேண்டும். எதிரியின் பகைமை செயல்பட முடியாது. எதிரியாகி வரட்டும் மற்றும் பலியானவராகி செல்லட்டும். இதைத்தான் பரிவர்த்தனையின் மாற்றம், அதாவது சக்தி என்று கூறுவது. இதுதான் சக்திகளின் மகிமை. அந்த மாதிரி சக்தி சேனை தயாராகி இருக்கிறதா? உலகத்தையே மாற்றுவதற்கான சவால் விடுகிறீர்கள் என்றால் இது என்ன பெரிய விஷயம்? இதற்கான சுலபமான வழி, பெறுபவராக இல்லாமல் கொடுக்கும் வள்ளலாக ஆகுங்கள். கொடுக்கும் வள்ளலின் எதிரில் அனைவரும் தானாகவே தலை வணங்குவார்கள். பொதுவாகவே ஏதாவது பொருள் கொடுத்தீர்கள் என்றாலும் அவர்கள் தன்னுடைய தலையையும் கண்களையும் கீழே தாழ்த்திக் கொள்வார்கள். பணிவை காண்பிப்பதற்காக அந்த மாதிரி செய்கிறார்கள். அது ஸ்தூலமான யுக்தியாகும். மேலும் இங்கே சம்ஸ்காரம் சுபாவத்தினால் வளைந்து கொடுப்பீர்கள். அப்பொழுதுதான் எதிரியும் பலியாவார்கள். அப்படியானால் அந்த மாதிரி சக்தி சேனை தயாராகி இருக்கிறதா? மும்பையைச் சேர்ந்தவர்கள் வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். வெள்ளி விழாவையோ மிக நன்றாக கொண்டாடுங்கள். ஆனால் தன்னுடைய சம்ஸ்காரம் இணைந்து போவதின் விழாவையும் கொண்டாடுங்கள். அந்த மாதிரி விழாவிலோ பாப் தாதாவும் வர முடியும். சொற்பொழிவு நிகழ்த்தும் விழாவில் வரமாட்டோம். சம்ஸ்காரம் இணைந்து போவதின் விழாவில் வருவோம். சரி, முதலில் செய்து காண்பியுங்கள். மும்பை ஒரு உதாரணம் ஆகட்டும். எப்பொழுதும் வெற்றி பெறுபவர்கள், எப்பொழுதும் தடையற்றவர்கள் என்று அந்த மாதிரி விழாவை கொண்டாடுங்கள். அந்த விழா மனிதர்களை எழுப்பி விடுவதற்காக இருக்கட்டும். மனிதர்களுக்கும் இன்றைய நாட்களில் அனுபவம் செய்விக்கும் அனுபவி மூர்த்திகளின் அவசியம் இருக்கிறது. எப்படி வெளிநாட்டில் அனுபவம் செய்விப்பது ஆரம்பமாகியிருக்கிறது, ஏதோ ஆன்மீக சக்தி பேசிக் கொண்டிருக்கிறது என்று அனுபவம் செய்கிறார்கள். அந்த மாதிரி அவையை பாரதத்திலும் அனுபவம் செய்யுங்கள். அந்த மாதிரி வெள்ளி விழாவை கொண்டாடுங்கள். டாபிக், அதாவது தலைப்பு மூலமாக டாப் நிலையை, உயர்ந்த நிலையை அனுபவம் செய்வியுங்கள். அந்த மாதிரி திட்டத்தை தயாரியுங்கள். எப்படி கோவிலுக்கு சென்றவுடனேயே உள் உணர்வு மாறிவிடுகிறது, அதேபோல் நிகழ்ச்சியில் வந்தவுடனேயே ஏதாவது புது அனுபவத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அற்ப காலத்திற்காக செய்தாலும் கூட அற்ப காலத்தின் முத்திரை நினைவில் இருந்துவிடும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? நல்லது. வரதானம் கொடுக்கிறாங்க பாபா. அழியாத ஊக்கம் உற்சாகம் மூலமாக வருகின்ற புயலையும் தூபான்னா பரிசாக ஆக்கக்கூடிய உயர்ந்த பிராமண ஆத்மா ஆகுக. அழியாத ஊக்கம் உற்சாகம் மூலமாக வருகின்ற புயலையும் பரிசாக ஆக்கக்கூடிய உயர்ந்த பிராமண ஆத்மா ஆகுக. ஊக்கம் உற்சாகம்தான் பிராமணர்களின் பறக்கும் கலையின் ரெக்கைகளாகும். இந்த ரெக்கைகள் மூலம் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருங்கள். இந்த ஊக்கம் உற்சாகம் பிராமணர்கள் உங்களுக்காக மிகப்பெரிய சக்தியாகும். ரசனையற்ற வாழ்க்கை இல்லை. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் என்ற ரசனை நிரம்பிய வாழ்க்கையாகும். ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக்கி விடுகிறது.
அவர் ஒரு பொழுதும் மனமுடைந்து போக முடியாது. உற்சாகம் புயலையும் பரிசாக ஆக்கிவிடுகிறது. உற்சாகம் எந்த விதமான சோதனை அல்லது பிரச்சனையையும் மனம் மகிழும் அனுபவமாக செய்விக்கிறது. அந்த மாதிரி அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்தான் உயர்ந்த பிராமணர் ஆவார். லோகன், அமைதியின் அகர்பத்தியை எரிய வைத்தீர்கள் என்றால் அமைதியின்மையின் துர்நாற்றம் விலகிவிடும். அமைதியின் அகர்பத்தியை எரிய வைத்தீர்கள் என்றால் அமைதியின்மை दुर्नाट्रम विलगिविडम। ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।